ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து காயல். கயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கயல் இல்லை, காயல். இந்த படத்துடைய டைட்டில் கேட்கும்போதோ இல்லை ட்ரெய்லர் பார்க்கும்போதோ இது ஒரு மாதிரி ஃபீல் குட்டான ஒரு படமாக வந்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள்லாம் வந்து ஏற்படலாம். அதை நினச்சி போய் படத்தில் உட்காராதீங்க. ஒரு சின்ன ட்ராமா வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நான் அஃபெக்ட் ஆகி வந்திருக்கேன். அதனால் வந்து இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமராக வந்து போட்டுறேன். படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபீல் குட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. எண்டிங் வந்து ஃபீல் குட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்துக்குள்ளே ஒரு கசப்பான உண்மையை வந்து டைரக்டர் போட்டு உடச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து நிஜம். ஸோ என்ன கான்செப்ட் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இறந்துடுறா, சூசைட் பண்ணிக்கிறா. அந்த இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுடைய பிடிவாதமான ஒரு இந்த ஜாதி வெறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜாதி வெறி பேசுகிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வெட்டிக்குவாங்க, இல்லை வந்து அந்த சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், கலவரம், போலீஸ் கேஸ் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு ஜாதி வெறி ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மற்ற படங்கள்லாம் அவங்க திருந்துறாங்க, அப்படி ஒருத்தவங்க வந்து மனம் திருந்துறாங்க, ஓகே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே இப்போ வரையும் நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி ஒருத்தவங்க மனசு மாறணும்னா அதற்கான விலை வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்படி ஒருத்தவங்க மாறுறாங்கன்னா, இவ்வளோ நடந்தால் தான் வந்து ஒருத்தவங்க மனசையே மாற்ற முடியும், இப்படி இருக்க ஒருத்தவங்க மனசையே மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை வந்து இந்த படத்து மூலமாக தெரிய வருது. இதுக்கு அடுத்து ஒரு கேரக்டராக நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் கூடயும் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து இந்த படம். இந்த படத்துடைய பேஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து இறந்துடுறாங்க, சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடுறாங்க. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் அப்பாவும் கோவத்தில் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கிறாங்க. இல்லை இவங்க டைவர்ஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அவங்களோட பையன் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம், ஒரு கார் ட்ரிப். எங்கன்னா பாண்டிச்சேரி டு தனுஷ்கோடி, அந்த பொண்ணோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்கான அந்த ட்ரிப்புக்குள்ளே என்னென்ன கான்வர்சேஷன்லாம் நடக்குது, கடைசியில் அந்த ட்ரிப்பு முடியும் போது அவங்க அம்மா மனசு மாறினாங்களா இல்லையா, அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்காக இன்னும் என்னென்ன விலைகள்லாம் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய கதை. அந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் வந்து வார்த்தைகளால், டைலாக்ஸ்னால, இல்லை ஒரு சின்ன சின்ன கெஸ்டர் அதனால் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஆக்ஷனோ இல்லை வந்து ஒரு சீரியஸான ஒரு லவ் போர்ஷனோ இல்லை பயங்கரமாக கொந்தளித்து 2 பேருமே திட்டிக்கிற மாதிரியான எமோஷனோ அது எதுவுமே ப்ளே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு சைலன்ஸ் எவ்வளோ சத்தம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படம் முழுக்க நிறைய சைலன்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் இருக்குது. அந்த டைலாக்ஸில் இந்த விஷயம் வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர் அப்படிங்கிறத வந்து இந்த படம் ஃபுல்லாக கன்வே பண்ணுது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்டென்ஷனான ஃபைட் எதுவும் இல்லை ஹார்ஷான டைலாக், ரொம்ப கத்தி சண்டை போடுற மாதிரி டைலாக் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதுவே இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாகவும் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய அந்த ஒரு ஃப்ளோ பயங்கரமாக நிதானமாக வந்து படம் போய்கிட்டு இருக்கு. அந்த ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரேமில் வந்து மூவ் ஆகாது. அது ஒரு காற்றடிக்கிற மாதிரி இல்லை வந்து ஒரு ஆறு ஓடுற மாதிரி அந்தளவுக்கு பொறுமையாக தான் வந்து இந்த படத்தோடைய நகருதல் வந்து இருக்குது. அது இப்போ இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு எந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. நிறைய பேர்த்துக்கு இந்த படம் வந்து ஒரு லேகாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு பொறுமை இருக்குது, ஆனால் நான் ஒரு நல்ல படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். படத்தில் எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கேரக்டர்ஸ், அந்த ஹீரோவுக்கு செகண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. பயங்கர ஹைப்பராக என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜெனிலியா சாயிலே வந்து அந்த கேரக்டர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த கேரக்டரு எனக்கு இந்த எமோஷன் இருக்குது தெரியுமா, இவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், இவங்க அந்த பொண்ணோட அப்பாவுக்கும், பொண்ணை இழந்த அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த ஒரு பாண்ட், இந்த எமோஷன் இங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வந்து எனக்கு பட்டுச்சு. அந்த கேரக்டர் ஓகே, அவங்க இயல்பாக இருக்காங்க, இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சில இடங்களில் அந்த ஹைப்பர் ஆக்டிவான கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவர் லூப் ஆகிடுச்சோ, ஓவர் சேச்சுரேட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு பட்டுச்சு. அதை ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சட்டில் பண்ணி மைல்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரையும் நம்மளால் வந்து ரசிக்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போது ஹீரோவோட கேரக்டர், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி, அவர் என்ன மாதிரி கேரக்டருங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுது, கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி தான் பொண்ணோடைய கேரக்டரும் சரி, அவங்க அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், நம்ம அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த கேரக்டர் முழுக்க ஒரு ஃபிக்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு அந்த செகண்ட் ஹீரோயினோட கேரக்டர். அவங்க கேரக்டரையும் கொஞ்சம் சட்டில் பண்ணி கிரவுண்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல வரல. ஓகே, அந்த மாதிரி ஹைப்பரான ஒரு கேரக்டர் வேணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால்
இந்த அளவுக்கு இருந்திருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய இடங்கள்ல அந்த கேரக்டர் வந்து ரசிக்க முடியல. ஒரு சின்ன விருப்பு வந்து ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எமோஷனையும் வந்து அந்த கேரக்டர் ஓவர்டூ பண்ணுது அப்படிங்கிறனால இது கதைக்கும் அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் ஷட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் முழுக்கவே எல்லா கேரக்டருமே வந்து நம்மளால் ரசிக்க முடிஞ்சிருக்கும். எல்லா கேரக்டர் கூடயும் வந்து அந்த ஃப்ளோ வந்து சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப அருமையான படமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருந்திருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து உங்களுக்கு எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஆகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கான ஜேர்னியும் வந்து இருக்குது பாண்டிச்சேரி டு தனுஷ்கோடி. அதே மாதிரி அவ்வளோ ஸ்லோவாக தான் இந்த படம் போகுது. என்னால் அவ்வளோ பொறுமை இருக்குது எனக்கு. நான் வந்து ஒரு நல்ல படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரினா இந்த படத்தை மறக்காமல் போய் தியேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பொறுமையாக தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த பரபரப்பாக இருக்கணும், எனக்கு அடுத்தடுத்து ஒரு சீன் வந்து நகரணும், பயங்கரமான ஆக்ஷன் இருக்கணும், இல்லை பயங்கரமான எமோஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் வந்து இது கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபீல் குட்டான படமாக இருக்குமா? ஏன்னா இப்போ மெய்யழகன் இதே மாதிரி தான் ஸ்லோவாக போகும், அதில் ஆக்ஷன் இருக்காது, வெர்ஸாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க 2 பேரும். அப்படின்னாலும் அது ஒரு ஃபீல் குட்டான மொமெண்ட்டாக நம்மளால் வெளியே வர முடியும். இந்த படம் முடிஞ்சு வரும்போது ஒரு அந்த சொன்னேன் இல்லையா, கசப்பான ஒரு உண்மை, அந்த உண்மையை ஏற்றுக்கவும் முடியாமல் இப்படி தான் இருக்காங்களா, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே தான் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் காயல். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த படத்தை பற்றி, அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா?